கொஞ்சம் பொறுமையா கிக் பண்ணி இருக்கணும். ஓ ஹாப்பி, நீ வெளிய போய் விளையாட, நான் இங்க படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா. வெளியே எல்லாராலையும் விளையாட முடியும், ஆனா ஹாப்பியால வீட்டுக்குள்ளேயும் விளையாட முடியும், அதுவும் ஃபுல் டீம் கூட. ஹாப்பி பால வேகமா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப நேரா கோலை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. கோல் அடிப்பாரா? எஸ், கோல். அநேகமா இப்ப வெளியே போய் தான் விளையாடணும் போல இருக்குப்பா. ஹாப்பி, ஜன்னல் கதவு தான் சாத்திட்டு போயேப்பா, ரொம்ப குளிருது. அவன் தானே திறந்து விட்டான், அவனை திரும்ப வந்து ஜன்னல் கதவை சாத்தட்டும். ஜன்னல் கதவை சாத்திட்டு போன நான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப பாரு, எனக்கு சளி பிடிச்சுக்குச்சு, அதுவும் எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. பினாக்கி 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 கேளு, அமைதியாரு அமைதியாரு. எவ்வளவு தும்பல் வந்தாலும் ஹாப்பி அதை சரி பண்ணிடுவா. ஓகே, பொறுமை பொறுமை பொறுமை. ஹாப்பி, நீ பூதம்பா, டாக்டர் இல்ல. என்ன தங்கங்களா கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி, பினாக்கிக்கு திடீர்னு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, ஆனா எப்படின்னு தெரியல. அப்படியா? உனக்கு எதுவும் தெரியாதா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் தவறுதலா ஜன்னலை திறந்து வச்சுட்டு போயிட்டேன். என்ன இந்த குளிர் காலத்துல போயா? ஐயோ ஹாப்பி, நீ எப்பதான் திருத்த போறியோ? பினாக்கி இங்க வா கண்ணு, ஆண்டி பாக்குறேன். என்றா கண்ணு இம்புட்டு ஜொரம் அடிக்குது. இது தீல குளிர் காயிற மாதிரியே இருக்கு. வெப்பம் 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 வெப்பம். பினாக்கி, படிப்பு வேணா ஒண்ணு வேணா கண்ணு, இன்னைக்கு முழுக்க நல்ல ரெஸ்ட் எடு. இல்ல ஆண்டி, ரிவிஷன் இன்னும் பாக்கி இருக்கு. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. இப்படியே போனா ஃபெயில் ஆயிடுவேன். இல்ல இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு எனக்கு சரியாயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்க இருக்கிற இந்த மூளை இல்லாதவன். எக்ஸாம்க்கு போகலன்னு வையுங்க, பையன் ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவான். மனசொடைஞ்சு போயிடுவானா? மனுஷங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். எதுக்கு எடுத்தாலும் மனசு உடைகிறது. ஒரு காலத்துல நாமளும் மனுஷங்க தானுங்க, ஆனா இப்போதான் நாம எல்லாரும் பூதங்கள் ஆயிட்டோமே. இப்போ நான் தான் இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். மீசைய முறுக்கிக்கிட்டு இப்படியே விட்டா இவனால எக்ஸாம் எழுத முடியாது. இதெல்லாம் உன்னாலதான் வந்துச்சு ஹாப்பி, இத நீ தான் சரி பண்ணி ஆகணும். ஐடியா அடே தும்பி, எங்க போற? இன்னைக்கு ஃபுல்லா நீ ரெஸ்ட் எடுக்கணும், அதை நான் பார்க்கணும். ஹாய் பினாக்கி. நான் தான் கர்னல் நல்லபடியா ஸ்கூலுக்கு வந்துட்டேன் சார். இவனுக்கு என்ன ஆச்சு? தெரியல, ஒருவேளை எக்ஸாம் டென்ஷனா கூட இருக்கலாம். இன்னைக்கு நான் அந்த பினாக்கிய ஒரு வழி பண்ண போறேன். இவன் எப்படி வெளியே வந்தோம்? ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கான் நண்பா.
அட அது அங்க என்ன இருக்கு? யாஹூ, நான் கட்டு போட்ட ஷூ லேஸ்ல அடி விழுந்தது கரெக்டா ஃபேஸ்ல. சூப்பர். பினாக்கி, ஆமா அது என்னது? இப்ப அவன் எக்ஸாம் எப்படி எழுதுறான்னு நானும் பாக்குறேன். என்னங்க இது? நீ யாரு? என் மூளை ரொம்ப ஷார்ப்பு. அப்புறம் நான் போலி. என் பேரு ஹாப்பி. இந்த ஸ்கூல்ல உனக்கு என்ன வேலை? மீசைய முறுக்கவா? அதே கேள்வியை நானும் கேக்குறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? இப்போ கேள்வியை நான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, நான் சும்மாதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல. ஓகே. பினாக்கிக்கு எக்ஸாம் இருக்கிறதால நான் ஏதோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு ஸ்கூலுக்கு வந்தேன். நானும் கூட அதத்தானுங்க யோசிச்சேன். ஒரு நிமிஷம். நீங்க இப்படிதான் யோசிச்சீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த ஹாப்பி கிட்ட மனசு இல்லைன்னா நான் செஞ்ச தப்புனால பினாக்கிக்கு உடம்பு சரியில்லாதனால நான் தான் எக்ஸாம் எழுத போறேன். அப்புறம் எப்படியும் இந்த ஃபேமிலியில ரொம்ப ஸ்மார்ட்டானவன் நான் ஒருத்தன் மட்டும் தானே. போஸ் கொடுக்கறத விட்டுட்டு ட்ரவுசரை போடு. ஹாப்பி கண்ணா, நீ குறும்புக்கார, அதனால தனியா இருக்க வேண்டாம். நான் குறும்புக்காரன் இல்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். மீசைய முறுக்கிக்கிட்டு. சரிங்க, அவரே பாத்துக்கிட்டும், விட்டுருவோம். நாம நம்ம வீட்டுக்கு போலாம் வா. தாராளமா வீட்டுக்கு போங்க. இங்க ஸ்கூல்ல சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வரேன். போட்டுட்டான். நல்ல வேலை பினாக்கி, நீ ஸ்கூலுக்கு வந்துட்ட. இல்ல உனக்கு பதிலா ஹாப்பி எக்ஸாம் எழுதுறேன்னு ஸ்கூலுக்கு வந்திருப்பான். ஆனா அது ரொம்ப தப்பு இல்ல. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் எக்ஸாம் எழுத கூடாது. ஓகே, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ பிரின்சிபல் சார், நீ என்ன அந்த பினாக்கிய பாத்ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிட்டல்ல? சரி, உடனே கைய தூக்கிட்டு நிக்கணும், இல்லனா மீசைய முறுக்கிடுவேன். ரொம்ப குறும்புக்கார பையனாக இருக்கிற. அந்த பினாக்கு பையனா பாத்ரூம்ல போட்டு அடைச்சிட்டியாலோ, விடவே மாட்டேன் பாத்துக்க. இங்க ஒரு காலை தூக்கிட்டு இப்படி நிக்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நீ இப்படியே நிக்கிற. ஆமா, படக்கண்ணா, நீ எதுக்காக இப்படி நிக்கிற? மாமா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் வேற இல்ல. போ, நேரா உன் கிளாஸுக்கு போ. பினாக்கி சரியாதான் யோசிச்சிருக்கா. அவசரப்பட்டு அவனுக்கு உதவுறதா நினைச்சு இங்க வந்து அவனுக்கு பிரச்சனைய கொடுக்கலான்னு நினைச்சிட்டோம். மீசைய முறுக்கிக்கிட்டு. ஏனுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தங்கம் வளர்ந்து போட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்கூல்ல ஒருத்தர் இருக்கான். அவன் சண்டுவுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுல எனக்கு ஒரு குதூகலமே உருவாகுது. மீசைய முறுக்கிடுவேன்.